சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு இடம்லாம் நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வியூவை பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. அதுவும் அந்த பழைய காலத்து ரயில்வே பிரிட்ஜ்ல எல்லாம் நடந்து போகும்போது அள்ளு விட்டுருச்சு. அதுவும் அங்க இருக்கிற டனல் உள்ள எல்லாம் போயிட்டு இன்னொரு பிரிட்ஜுக்கு நம்ம போகும்போது ரொம்பவே பயங்கரமா இருந்தது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நான் எங்கன்னு சொல்றேன். இந்த திக்கான டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்கும். போற ரூட் ரொம்பவே ஈஸி கிடையாதுங்க. ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான். 4x4 தவிர வேற எதுவுமே இதுல போக முடியாது. கொஞ்சம் தூரம் போனதும் ஜீப் பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ட்ரக் பண்ணி போற மாதிரி இருக்கும். போனதுமே இந்த சூப்பர் வியூ உங்களால பார்க்க முடியும். ஒரு பக்கம் டன்னல், இன்னொரு சைடு ரயில்வே பிரிட்ஜ். இந்த மவுண்டன்ஸ்க்கு நடுவுல இந்த பார்க்கக்கூடிய அழகு வேற லெவல்ல இருக்கும். அப்படியே அந்த பிரிட்ஜ் மேல நடந்து போயிட்டு கீழே அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் பீட் துடிக்கிறது நம்மளுக்கே கேட்கும். அவ்வளவு பயங்கரமா இருந்தது. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மலையில 1972ல இதை பில்ட் பண்ணி அப்பல இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நியர்லி 57 டன்னல்ஸ், 109 பிரிட்ஜ்னு பெங்களூரு டு மங்களூர் ரூட்டை கனெக்ட் பண்றது தான் இந்த ரூட். இந்த பிளேஸ் டூரிஸ்ட்லாம் போறதுக்கு அலோட் கிடையாதுங்க. அங்க இருக்கிற லோக்கல் சப்போர்ட் இருந்தா தான் நம்ம அங்க போயிட்டு ரீச் பண்ண முடியும். இந்த பிளேஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லொகேஷன் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.